ஜோ ஷர்மி எழுதிய அந்த டைரியை படிக்க ஆரம்பித்தாள். நான் திருமணம் ஆனதுக்கப்புறம் என் கணவரோட இந்த வீட்டுக்கு வந்தேன். ஊர்ல இருந்து கொஞ்சம் தள்ளி இருப்பதனாலையும் அக்கம் பக்கத்தில் வீடுகளும் அதிகமாக இல்லாததாலையும் இந்த வீட்டில் இருக்கிறது கொஞ்சம் சிரமமாக தான் இருக்குது. ஆனால் என் கணவரோட யாரோட தொந்தரவும் இல்லாமல் இங்கே இருக்கிறதுக்கு இந்த தனிமையும் உதவுது. வீட்டில் நாங்கள் 2 பேர் மட்டும்தான் இருக்கிறதுனாலையோ என்னவோ எங்களுக்குள்ள புரிதலும் அந்யோன்யமும் ரொம்ப நல்லாவே இருக்கு. ஜோ அதனை படித்துவிட்டு புன்னகையுடன் மேற்கொண்டு படிக்க தொடங்கினாள். இந்த வீட்டுக்கு வந்து 2 மாதம் ஆயிடுச்சு. இவ்வளவு நாள் மகிழ்ச்சியாக இருந்த எங்களோட வாழ்க்கை இப்படி மாறும்னு நான் கொஞ்சம் கூட நினைக்கல. இதை எழுதுகிறப்போ நான் கண்ணீரோட தான் எழுதுகிறேன். என்னோட கணவர் இரவு நேரத்தில் வேலையில் இருந்து வீட்டுக்கு திரும்பி வந்தபோது பைக்கில் இருந்து கீழே விழுந்துட்டாங்க. சிறு காயங்கள் தான் இருந்துச்சு. ஆனால் அன்னையிலேருந்து என்னோட கணவரோட நடவடிக்கை ரொம்பவே மாறி இருந்தது. அவங்க என்னோட பேசுகிறதையே விட்டுட்டாங்க. தனியாக வேறு அறையில் தான் உட்காந்துக்கிறாங்க. சாப்பிட்றதே இல்லை. எதையோ நினச்சிட்டே உட்காந்துட்டு இருந்தாங்க. என்னால் ஏன் அவங்க இப்படி இருக்காங்கன்னு புரிஞ்சிக்கவே முடியல. தனி அறையில் தான் தூங்கவே செய்கிறாங்க. நான் அழைச்சாலும் அவங்க என்னோட அறைக்கு வர்றதில்ல. ஜோ அவளது கணவனுக்கு என்னதான் ஆனது என குழப்பத்திலும் ஆர்வத்திலும் அடுத்த பக்கத்தை திருப்பினாள். நான் திருப்பியும் கண்ணீரோட தான் எழுதுறேன். என்னோட கணவர் 10 நாட்களாகியும் சாப்பிடவே இல்லை. என்னோட பேசவும் மாட்டேங்கிறாங்க. ஏன் இப்படி நடந்துக்கிறாங்கன்னு என்னால் புரிஞ்சுக்கவும் முடியல. அவங்க தனியறையில் என்னதான் பண்ணுறாங்கன்னு மறைஞ்சு நின்று பார்த்தபோது தான் எனக்கு அந்த அதிர்ச்சியே காத்திருந்துச்சு. அவங்க அந்த அறையில் யாரோட பேசிகிட்டு இருந்தாங்க. முதல்ல சாதாரணமாக பேசிகிட்டு இருந்தவங்க கோபமாக முடியவே முடியாதுன்னு மறுத்து பேசிகிட்டு இருந்தாங்க. ஆனால் அந்த அறையில் அவங்கள தவிர வேறு யாருமே இல்லை. கொஞ்ச நேரம் பேசிகிட்டு இருந்தவங்க தன்னோட கையை அறுத்துட்டு தான் ரத்தத்தையே குடிக்க ஆரம்பிச்சிட்டாரு. ஜோவுக்கு அதை படித்ததும் கை உதறல் எடுக்க தொடங்கியது. இதற்கு மேல் படிக்க வேண்டாம் என டைரியை தன் பக்கத்தில் வைத்து விட்டாள். சிறிது நேரம் அவ்வாறு உட்கார்ந்திருந்த ஜோ அவளது கணவனுக்கு உண்மையில் என்னதான் ஆனது என ஆர்வத்தில் மீண்டும் டைரியை எடுத்து படிக்க தொடங்கினாள். என்னோட கணவர் அவரோட ரத்தத்தை அவரே குடிப்பதை நான் பார்த்ததும் பயத்தில் நான் அலறிக்கிட்டே அவரை தடுக்க எவ்வளவோ முயற்சி செஞ்சேன். ஆனால் என்னால் அவரை தடுக்க முடியல. அவரோட ரத்தத்தை அவர் குடிச்சிட்டே தான் இருந்தார். அப்போதான் அங்கே எதிர்ச்சியாக இருந்த கண்ணாடியை நான் பார்த்தேன். அந்த நிமிஷம்தான் என் கணவரோட இந்த நடவடிக்கைக்கான காரணமும் நான் புரிஞ்சுக்கிட்டேன். கண்ணாடியில் அவர் இருக்க வேண்டிய இடத்துல வேறு ஏதோ ஒரு பெண் இருந்தா.